மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு திருத்தச் சட்டத்தை முழு மனதோடு ஆதரிப்பதாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத் கூறியுள்ளார். இதுகுறித்து தந்தி டிவிக்கு அவர் அளித்த பேட்டியில் வக்ஃபு வாரியத்தின் பணத்தை ஏழை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருந்தால் அவர்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டிருப்பார்கள் என்று தெரிவித்தார். வக்ஃபு சொத்துக்களை ஏமாற்றி அனுபவிப்பவர்களே வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு மசோதா 2025 தமிழ் மாநில முஸ்லீம் லீக் முழு மனதோடு வரவேற்கிறது. வகுப்பு சொத்தை ஆண்டு அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் அதிகமாக எதுக்குறாங்க. நீங்கள் தமிழகத்தில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வகுப்போடில் முன்னாள் தலைவர் இன்னாள் தலைவர் அதில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க 1 சீட்டு 2 சீட்டு எம்எல்ஏவாக எம்பியாக இருந்தவங்க இதை எதுக்குறாங்க. அந்த வகுப்பு சட்டத்தை எதுக்குறாங்க. அவங்க காசு கொடுத்து தான் ஆளுகளை ரோட்டில் இறக்கி போராட்டத்தை பண்ணுறாங்க. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசுகிறோம். எப்படி? பாஸ்வாலா பி த பாஸ். சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மதபோதகர் ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முன்ஜாமீன் மனு நீதிபதி சுந்தர் மோகனிடம் விசாரணைக்கு வந்தபோது தலைமறைவாக இருந்த ஜான் ஜெபராஜ் கடந்த 13ஆம் தேதி கேரள மாநிலம் மூணாறில் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.